எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம நித்திஷ் கிச்சன் அத்தையும் நானும் சார்பாக எல்லாருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் இந்த வருஷம் பொங்கல், போகி, பொங்கல், அதே மாதிரி காணும் பொங்கல், மாட்டு பொங்கல் எல்லாத்தையும் சந்தோஷமா கொண்டாடுங்க. எல்லாரும் வீட்டுல இருக்கோம், எல்லாரும் சந்தோஷமா எல்லாத்தையும் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம நித்திஷ் கிச்சன்ல வந்து பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் இது ரெண்டும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். அதுல வந்து எப்படின்னா இப்போ எல்லாருமே குக்கர்ல தான் செய்யறோம். அந்த குக்கர்ல வந்து சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் எப்படி செய்யலாங்கிறத நான் பார்க்கலாம். அதில் சக்கரை பொங்கலுக்கு நம்ம பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, அதுக்கு வந்து 2 கப்பு அளவுக்கு வெல்லம். வெல்லம் வந்து ஸ்வீட் கம்மியாக வேணும், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸ்வீட் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 2 கப்பு வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வெண்பொங்கலுக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் பச்சரிசி. இப்போது இது தனித்தனியாக இதை ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சுட்டு அப்புறம் இதை நம்ம வேக வச்சிடலாம். ரெண்டையுமே தனித்தனியாக வேக வச்சிடலாம். முதல்ல நம்ம இப்போ வந்து 2க்குமே 2 குக்கர் வச்சுருக்கோம். இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம். அது கூட 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதோட வந்து நம்ம இந்த கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சு அந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நெய் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஏன்னா நெய் போட்டோம்னா நம்ம வந்து இது பொங்கி வராமல் இருக்கும். அதே மாதிரி வெண்பொங்கலுக்கும் 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த கழுவி வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நெய் விட்டு 1/4 ஸ்பூன் நெய் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதுக்கு கொஞ்சம் உப்பு, 1 சிட்டிகை உப்பு இந்த சக்கரை பொங்கல்லையும் போட்டுடலாம். இப்போ இது ரெண்டையுமே வந்து மூடி வச்சிடலாம். குக்கர் வந்து இப்போ 4 விசில் வந்துடுச்சு. நம்ம குக்கர் எடுத்து வச்சுட்டோம், குக்கர் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சக்கரை பாகு பண்ணிக்கலாம். வெல்லம் இப்போ அதில் சேர்த்துடலாம். இதில் வந்து இதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லம் இப்போ நல்லா கொதிக்குது. அது வந்து இதுக்கு வந்து பதமெல்லாம் நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. சும்மா நல்லா கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் வளவளான்னு ஆனாலே போதுமானது. கொஞ்சம் கெட்டியானாலே போதுமானது. நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். சாதம் இப்போ நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த நம்ம பாகை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாகில் அந்த குப்பை இருக்கும், அந்த கல் இருக்கும், மேலாக வடிகட்டி சேர்த்து மேலாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் நெய் போட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து முந்திரி திராட்சையும் வந்து இதுக்கு தாளிச்சிடலாம். அண்டு ஏலக்காய் பொடியும் இதில் சேர்க்கணும். நான் இங்கே ஒரு பேன் வந்து காய வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை அதெல்லாம் வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். நெய்யை எவ்வளோ வேணால் சக்கரை பொங்கல்னா நெய் இருக்கிறதா நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து சேர்த்துக்கலாம். குறைச்சலாவோ கம்மியாவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். ஸோ இதோட வந்து முந்திரி தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி லேசாக வறுத்துட்டு இது கூட கொஞ்சம் திராட்சை பழத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை சக்கரை பொங்கலில் இதை சேர்த்துடலாம். முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இதை நம்ம நல்லா விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஜாதிக்காய் பொடியும் கொஞ்சம் சேர்க்கறதுனா 1 சிட்டிக்கே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம கலந்துட்டோம். இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தம்மில் வச்சிடலாம். அடுத்து நம்ம வெண்பொங்கலுக்கு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம இந்த முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்துருச்சு. இதில் வந்து ஒரு 4 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் எப்பயுமே பொங்கலில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலும் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இதுக்கு வந்து ஸோ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி தான் சேர்த்துறோம் இல்லைங்களா? வெந்நீர்
சுடு தண்ணி தான். இப்போ நம்ம இது பொங்கல் இப்போ சரியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு 6 நாளும் அதே மாதிரி இருக்கும். இது கூட இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு இப்போ நம்ம மறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி, கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டா நம்மளுடைய வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணிட்டு உன்னோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லணும். ஓகே, ட்ரை பண்ணு. ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் சாப்பிடு. சூடாக இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோ. ஓகே, அளவா கொஞ்சம். நல்லா இருக்கா? வெரி குட். இனிப்பு கரெக்டாக இருக்கா? ஓகே. அதே மாதிரி வெண்பொங்கலும் ட்ரை பண்ணு. சூடாக இருக்குது, கேர்ஃபுல். ஓகே, சுடுது. சால்ட் சரியா இருக்கா? டபுள் தம்ஸ் அப். ஓகே, தேங்க் யூ வருண். ஸோ இன்னைக்கு ரெசிபி வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே வந்து சேம் டைம்ல 2 குக்கர்ல பண்ணோம். சீக்கிரமாவும் செஞ்சுட்டோம், ரொம்ப டைம் ஆகல. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. கண்டிப்பா காலையில சூரியன் உதிக்கும் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. பொங்கல்னாவே வந்து அதிகாலை சூரியன் அது வரும்போது படைக்கிறது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி எங்களோட ரெசிபிஸ், எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன்.